வணக்கம் நண்பர்களே. அடுத்து கிரக ஆட்டத்தால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வாழ்க்கையில் முக்கிய சம்பவங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ஒரு அதிரடியான சோதிட விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய வெற்றி தோல்வி இருக்கும். அந்த வெற்றி தோல்விகளை கரெக்டாக முறையாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப சொலிக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா கிரகங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் அமையிறதை பொறுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை ஈஸியாக கணிக்கலாம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதமானது முடிய போகுது. ஆக்சுவலி ஆங்கில மாதத்தில் 6 மாதம் முடிந்து 7வது மாதமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2026 6 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த கம்ப்ளீட் ஆகி அடுத்த 6 மாதம் வருதுல்ல, இதுதான் ரொம்ப ரிஸ்கான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய நல்லதும் இருக்கும், நிறைய கெட்டதும் இருக்கும். அது நம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அதனால் அடுத்த 6 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதில் ஜூலை ஸ்டார்ட் ஆகும்போது கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த டைம் உங்களுக்கு கிரகங்களால் தடைகள் வந்தாலும் பணவரவில் தடை இல்லாமல் இருக்க குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதை செய்திங்கன்னா பணவரவு உங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கும். ஸோ எதை செய்தால் பணவரவு தடை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு விஷயங்களையும் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு பணவரவு அதிகரிக்க உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். பணம் உங்களோட சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய பெரிய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி அமைவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்று தான் சொல்லுவீங்க. பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் இப்போ அதிகமாகவே இருக்கும். பணத்தை வசியப்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு. என்ன பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிந்து கொண்டு பண்ணுவீங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகிறது, பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறவங்களாம் பணத்தை சேமிக்க இதை ட்ரை பண்ணுங்க. பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது தான் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இன்னும் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் எவ்வளவு முயற்சி செய்தும் கைக்கு வரமாட்டேங்கிறது மாதிரி ஒரு கவலை இருக்கும். இப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருட்பார்வை எப்போதும் நிலையாக கிடைக்க வேண்டும். அதுக்காக உங்கள் ராசிக்கு ஏற்ற ஆன்மீக பரிகாரங்களை இப்போ நான் சொல்கிறத முறையாக செய்து வந்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கு என்பது தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். அதன்படி பணத்தை ஈர்க்க உங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட பரிகாரம் தான் இது. ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்கள் தலை இருக்குல்ல, அந்த தலைக்கு அருகில் ஒரு சொம்பு நிறையா தண்ணீர் வைத்து படுங்க. தண்ணீர் வைத்து படுத்து விட்டு காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், பணவசியம் தன்னால் ஏற்படும். பண தொடர்பான தடைகள் எல்லாமே நீங்கும். ஸோ பண தொடர்பான தடைகள் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஒரு சொம்பு தண்ணுனால என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் டவுட்டாக கேட்டு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. அதே நம்பிக்கையோட எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போது, இனி நான் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் சொன்னேன். இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து இனி வரக்கூடிய நாட்கள் பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இனி உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் புதிய வருமான வழிகளை தேடவோ உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவோ திட்டமிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். வரக்கூடிய மாதம் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகிய இரண்டிற்கும் சாதகமாகவே கிரக நிலைகள் இருக்குது. உச்சம் பெற்ற வியாழனுடைய தாக்கத்தால் வரக்கூடிய மாதத்தில் உங்கள் பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். இது எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஈஸியாக தரும். குறிப்பாக ஜூலை 7ஆம் தேதி வரை வக்ர புதன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் ஒரு தகராறில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். எனவே உங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதோடு ஜூலை 7 முதல் 16ஆம் தேதி வரை புதன் மற்றும் சூரியனுடைய கூட்டு தாக்கத்தின் கீழ் உங்கள் ராஜதந்திர திறமையை பயன்படுத்தினீங்கன்னா வருமான ஈட்ட முயற்சி செய்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு உங்கள் சமூக அந்தஸ்து, கௌரவம் மற்றும் புகழ் ஆகியவற்றில் ஒரு ஏற்றத்தை காண்பீங்க. உங்களுடைய நற்பெயர் அதிகரிக்கும். இது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு உதவும். இந்த மாதிரி தான் பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் வரும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் மற்றும் கேதுவின் தாக்கத்தால் இந்த மாதம் ஜவுளி, கலை மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு மங்களகரமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆன்லைன் தொழிலை தொடங்கலாம் அல்லது மென்பொருள் உருவாக்க தொடர்பான வேலையை மேற்கொள்ளலாம். குறிப்பாக தொழில் வீட்டில் வகர புதனுடைய தாக்கத்தால் ஏதேனும் திட்டம் தாமதமானால் ஜூலை 7ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்க. ஜூலை 16ஆம் தேதி முதல் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து புதிய திட்ட பணி உங்களுக்கு கிடைக்கலாம். அதோடு இந்த மாதத்தில் வேலையை மாற்றவோ அல்லது புதிய இடத்திற்கு குடிபெயரவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுது. உங்கள் முன்னாள் முதலாளியிடமிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரலாம். இருப்பினும் அந்த முன்மொழியை ஏற்றுக்கொள்வதற்கு முன் கவனமாக பரிசீலிங்க. அப்புறம் திரும்ப மாட்டிக்கொள்ளாதீங்க. அப்புறம் நிதி ரீதியாக பார்க்கும்போது உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றத்தை காண்பீங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் பல திட்டங்களை தொடங்கி அவற்றிலிருந்து நல்ல வருமானம் ஈட்டலாம். பணம் கடன் வாங்குவதையோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ தவிருங்க. குறிப்பாக ஜூலை 15ஆம் தேதி குரு அஸ்தமனம் அடைவதால் மருத்துவ சிகிச்சை தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே உங்கள் உடல்நலனை நன்கு கவனித்து கொள்ளுங்க. இந்த மாதம் ரியல் எஸ்டேட் முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு வீட்டில் முதலீடு செய்வதை கருத்தில் கொள்ளுங்க. இப்போ செய்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பங்கு சந்தை முதலீடு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த மாதம் உங்களுக்கு சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். இப்படியெல்லாம் பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது என்று சொல்லலாங்க. இதற்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக உஷாராக தயாராக இருங்க. என்ன நண்பர்களே, உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.